மலையினுடைய உச்சியிலே தீபம் ஏற்றுகின்ற ஐதீகம் எதுக்கு வந்துச்சுனாங்க ஐயா? அங்கே தீபத்தை ஏற்றினால்தான் 10 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு மகளிருக்கும் பெண்களுக்கும் தாய்மார்களுக்கும் தெரியும் கோவில்ல தீபம் ஏற்றிட்டாங்க, நாமும் நம்முடைய வீட்டில் தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று அதன் பிறகு தீபத்தை ஏற்றுவாங்க. இதெல்லாம் ஐதீகம், இதெல்லாம் நடைமுறை, இது விஞ்ஞானங்க, அது சயின்ஸ். இதுல டிபேட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. நான் இன்னைக்கு தமிழக அரசையும் இந்து அறநிலைத்துறையும் நான் கேட்கிறேன், தீபம் ஏற்றுவதற்கு தீபத்தூண் வைக்காம எதுக்காக அங்க தீபத்தூண் வச்சிருக்காங்க? எதுக்காக வச்சிருக்காங்க ஐயா? போட்டோ எடுக்கவா? இத திராவிட முன்னேற்ற கழகம் இத்தனை காலமாக சொன்னது அது தீபத்தூண் இல்ல, அது ஆங்கிலேயர்களுடைய சர்வே ஸ்டோன். அதை வைத்துதான் அளந்தாங்க. நேற்றிலிருந்து புதுசா இன்னொன்னு கிளப்பி இருக்கிறான், அது சர்வே ஸ்டோன் கிடையாது, அது சமணர் காலத்தில் இருந்த ஸ்டோன் அப்படின்னு கல்லு. நான் திமுக காரங்கிட்ட கேட்டேன், ஐயா சமணர் காலத்துல எதுக்கு ஐயா கல் இருந்துச்சுன்னு. ஐயா அந்த காலத்துல அவங்களால படிக்க முடியாது இல்லையா, கல்லு வச்சு கல்லு மேல தீபம் போட்டு கீழே உட்காந்து படிப்பாங்க. ஏங்க அப்படி யாராச்சும் படிச்சு நம்ம பார்த்திருக்கிறோமா? தினமும் கூட ஒரு பொய்யை சொல்லி 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 அவர்களுடைய வாதத்தை நியாயப்படுத்த வேண்டும் என்பதற்காக முட்டாள்தனமான பொய் என்பது உளறல் என்ற அர்த்தம். தினமும் உளறிட்டு இருக்கிறாங்க. நேற்று ஆச்சரியம், மதுரை உயர்நீதிமன்றத்தில் இந்து அறநிலைத்துறை சார்பாக ஒரு வக்கீல் போறார். கெட்ட நேரம் பாருங்க, வக்கீலுடைய பேரே ஜோதி. வக்கீல் ஜோதி ஏத்துறதுக்காக சண்டை போட்டு இருக்கிறோம். இந்து அறநிலைத்துறை சார்பாக போயிருக்கக்கூடிய வக்கீல் ஜோதி, அவர் 2 தரப்பு நியாயத்தை வைக்கிறார். 2 தரப்பு நியாயம். ஐயா, தமிழகம் பாரதம் என்பது மத சார்பற்ற நாடு, மத சார்பற்ற நாடு. நீதிபதி திரும்ப கேள்வி கேட்கிறார், சரிப்பா நீ யார் சார்பா வந்திருக்கிற? நான் இந்து அறநிலைத்துறை சார்பா வந்திருக்கிறேன். அப்ப நீ இந்து அறநிலைத்துறைக்கு தான் ஆர்கியூ பண்ணும், அந்த தீபத்தூண் இந்து அறநிலைத்துறைக்கு சொந்தம், நீ தீபம் வைக்கிறேன்னு தானே சொல்லணும். ஐயா இல்லைங்க ஐயா, மத சார்பற்ற நாடுனா வைணவர்கள் இருக்கிறாங்க, அவங்க கோச்சுக்குவாங்க. இந்துக்குள்ள பல பிரிவுகள் இருக்கிறாங்க, அவங்க கோச்சுக்குவாங்க. எல்லா பிரிவுகளையும் சமாதானப்படுத்த வேண்டும் என்றால் தூணில தீபம் ஏற்றக்கூடாது. இதை விட முட்டாள்தனமான ஒரு வாதத்தை என் வாழ்க்கையிலே நான் பார்த்தது இல்லைங்க ஐயா. அந்த ஜோதி சொல்றாரு, வடகலை தென்கலை இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் கோச்சுக்குவாங்க, அதனால நம்ம மத சார்பற்ற நாடா இருக்கிறனால நான் தீபத்தை ஏற்றக்கூடாது. அந்த ஜோதி அதோடு நிக்கலிங்க. அடுத்து இன்னொன்னு சொல்றாரு, முருகனுக்கு 2 மனைவிகள், அதுக்காக கீழே ஒரு தீபம் மேல ஒரு தீபம் ஏத்த முடியுமான்னு கோர்ட்ல சொல்றாரு. முருகனுக்கு 2 மனைவிகள் இருக்கிறனால கீழே ஒண்ணு மேல ஒண்ணு. அப்படின்னா இந்த ஜோதி அடிப்படையில, நான் ஏதாச்சும் மைக் இருக்கிறனால நான் பேசக்கூடாது, தாய்மார்கள் இருக்கிறாங்க, தவறா பேசினா தவறா போயிடும். இந்த ஜோதிக்கு அடிப்படையில ஹிந்துனா என்னன்னு தெரியுமாங்க? கடவுள்னா என்னன்னு தெரியுமா? கோவில்னா என்னன்னு தெரியுமா? அவர் இந்து அறநிலைத்துறை சார்பாக நேற்று கோர்ட்டுக்கு வந்து ஆர்கியூமெண்ட் வச்சிருக்கிறாங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய சொந்தங்கள் நாம் எல்லோரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அடிப்படையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு காங்கிரஸ் கட்சியில கையெழுத்து போட்டவங்க கடைந்தெடுத்த முட்டாள்கள், கடைந்தெடுத்த முட்டாள்கள், கடைந்தெடுத்த முட்டாள்கள் என்ற வார்த்தையை தாண்டி இந்த நடந்ததையெல்லாம் பார்க்கும் பொழுது அவர்கள் அடிப்படை துரோகிகள், ஒரு மதத்திற்கு எதிரான துரோகிகள், ஒரு வாழ்வியல் முறைக்கு எதிரான துரோகிகள், இந்த மதத்தினுடைய வழிபாட்டு முறையை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு களத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள். அதனாலதான் இந்த கூட்டத்தை நாம நடத்தலாங்க. ஆன்மீக பெரியவர்கள் வரலாம், தாய்மார்கள் வரலாம், நீங்க எல்லாரும் வரலாம். ஆனா ஓட்டு போடுவதற்கு முன்பு, வாக்கு செலுத்துவதற்கு முன்பு எதோ பார்த்து ஓட்டு போடுறீங்க. உங்க தாத்தா பொட்டு வச்சாங்க, குங்குமம் வச்சாங்க, ரோட்ல பிள்ளையார் சிலைக்கு முன்பு தேங்காய் உடைச்சாங்க, கேள்வி இல்ல. ஆனா இன்னைக்கு கேள்வி இருக்கு. நம்முடைய சமுதாயம், நம்முடைய பாரம்பரியத்துல இந்த ஜெனரேஷன்ல ஒரு கோயிலுக்கு போய் வழிபடுவதற்கு பிரச்சனை, முருகன் இருக்கக்கூடிய மலைக்கு பிரச்சனை, முருகனுக்கே பிரச்சனை, விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்திற்கு தடை, RSS அணிவகுப்புக்கு தடை, எல்லாத்தையும் தடை செய்யக்கூடிய அரசுக்கு எப்படி நாம ஓட்டு போடுறோம் என்கின்ற அடிப்படை கேள்வியை ஒரு இந்துவும் கேட்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளுங்க. ஒரு இந்துவும் கேட்கணும்.